வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். திருநெல்வேலியில் இருந்து காரைக்குடிக்கு 241 கிலோமீட்டர் இருக்குது, ஆனால் அதுக்கு ரயில்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தார். நிச்சயமாக இருக்கிறது நண்பரே. 2 ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது. தினசரி இயங்கக்கூடிய ரயில்கள் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் திருநெல்வேலியிலிருந்து தினமுமே காரைக்குடிக்கு ரயிலில் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஒன்று விருதுநகர் போய் அங்கே இருந்து காரைக்குடிக்கு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா விருதுநகர் போய் மானாமதுரை வந்து அங்கேருந்து காரைக்குடிக்கு போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 ரயில்களின் டீட்டெயில் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தெரியணும். அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 16862 கன்னியாகுமரியில் இருந்து புதுச்சேரி வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பி நாகர்கோவில், திருநெல்வேலி வந்துட்டு திருநெல்வேலியிலிருந்து சாத்தூர், கோவில்பட்டி இந்த வழிகளெல்லாம் விருதுநகர் வந்து விருதுநகரில் இருந்து அருப்புக்கோட்டை வழியாக காரைக்குடிக்கு இயங்குகிறது. ஆனால் இந்த ட்ரெயினானது வாரம் ஒரு முறை மட்டும்தான், திங்கட்கிழமை மட்டும்தான் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. திங்கட்கிழமை இந்த ரயில் நீங்கள் திருநெல்வேலியில் பிடிக்கணும் அப்படின்னா ஈவினிங் 4 மணிக்கு திருநெல்வேலிக்கு வரணும். ஏன்னா 4 மணிக்கு தான் இந்த ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு செல்கிறது. அப்படி புறப்பட்டு செல்லக்கூடிய ரயிலானது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. 8:13 மணிக்கு தான் காரைக்குடியை சென்றடைகிறது. இந்த ரயில் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான். ஆனால் இதை விட்டுட்டோம் அப்படின்னா, திங்கட்கிழமை விட்டுட்டோன்னா மற்ற நாளில் எப்போ ட்ரெயின் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் ட்ரெயின் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது. சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயிலாக இருக்கக்கூடிய செங்கோட்டையில் இருந்து தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில். இந்த ரயிலானது திருநெல்வேலி வந்து தான் காரைக்குடி வழியாக சென்னைக்கு செல்கிறது, தாம்பரத்துக்கு செல்கிறது. இந்த ரயில் எண் ட்ரெயின் நம்பர் 20684. தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது ஒவ்வொரு திங்கள், புதன் மற்றும் வெள்ளி வாரத்துக்கு 3 நாள் இருக்குது. ஏற்கனவே திங்கட்கிழமை 4 மணிக்கு ஒரு ட்ரெயின் ஈவினிங் கிளம்புது. அதுக்கடுத்து திங்கட்கிழமை 5:55 மணிக்கு இந்த ட்ரெயினானது கிளம்புது. திங்கட்கிழமை மட்டும் இல்லாமல் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கிளம்புது. இந்த ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா இது லிமிட்டட் ஸ்டாப் சர்வீஸ் தான். அங்கே இருந்து திருநெல்வேலியில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது நேராக போய் சேரக்கூடிய இடம் விருதுநகர். விருதுநகர்லேருந்து அப்படியே டைவர்ட் ஆகி அருப்புக்கோட்டைக்கு அப்புறம் காரைக்குடிக்கு போய் சேரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9:33 மணிக்கு போய் சேர்க்கிறது. இந்த 2 ரயில்கள் மட்டும்தான் இப்போதைக்கு திருநெல்வேலியிலிருந்து காரைக்குடிக்கு இயங்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது. இது புதிய கால அட்டவணையின் பிரகாரம் தயாரிக்கப்பட்ட புதிய கால அட்டவணையின் பிரகாரம் வெளியிடப்பட்ட ஒரு டைம் டேபிள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2 ரயில்கள் மட்டும்தான் திருநெல்வேலிக்கும் காரைக்குடிக்கும் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. நண்பரே, நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஏன்னா திருநெல்வேலிக்கும் காரைக்குடிக்கும் ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. 2 ட்ரெயின் இருக்குது, பயன்படுத்திக்கங்க.